செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 11 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக நேரலையில் லாவண்யா இணைகிறார். அவரிடம் பேசலாம். லாவண்யா, நீங்க களத்துல இருக்கீங்க, இது தொடர்பான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அம்ருத். மழை என்றால் யாருக்குத்தான் பிடிக்காமல் போகும்? மக்களினுடைய மனநிலையை உற்சாகமாக மாற்றக்கூடிய ஒரு இயற்கையின் கொடையாகத்தான் மழை பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் தொடர்ந்து வெயில் சுட்டரித்து வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் தற்பொழுது பல்வேறு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்து வரக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தான் தந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை நள்ளிரவு முதல் தொடர்ந்து விட்டுவிட்டு அந்த பெய்யக்கூடிய அந்த லேசானது முதல் மிதமான மழையானது மக்களை வெகுவாக ஒரு மகிழ்ச்சியில் தான், அதாவது மகிழ்ச்சியின் மனநிலையில் தான் தள்ளி இருக்கிறது. காலை முதற்கொண்டே இந்த சூழலை பார்த்தீர்கள் என்றால் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழல் இருக்கிறது. அந்த வெயிலினுடைய தாக்கம் படிப்படியாக குறைந்திருக்கிறது. வெயிலினுடைய இறுக்கத்தை எல்லாம் தளர்த்தி இருக்கிறது இந்த மழை என்றே சொல்லலாம். அந்த வகையில் சென்னையை பொறுத்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 11 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை சென்னை நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம் ஆகிய இடங்களில் சமீப காலமாக வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. வெயில் சதமடிக்கும் அளவிற்கு வெயில் உக்கிரமாக இருந்தது என்றே சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தை பொறுத்தவரை மதுரை விமான நிலையம் சதமடிக்கக்கூடிய அந்த வெயிலினுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் இருந்தது. வெயிலிலிருந்து மக்கள் மீட்டெடுப்பது எப்படி என்று ஒரு தவிர்த்திருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை தான் நாம் பார்த்தோம். ஏனென்று சொன்னால் அந்த வெயில் தாங்க முடியாத ஒரு அளவிற்கு இருந்தது. மதிய வேளைகளில் வாகனங்களில் செல்லும் பொழுது காணல் நீரை சாலைகளில் பார்க்கக்கூடிய அளவிற்கு வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இப்பொழுது மழை பெய்திருக்கக்கூடிய அந்த நிலையானது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக, ஒரு உற்சாகமாக மக்களுக்கு இருக்கிறது. தொடர்ந்து இந்த வானிலை இருந்தால் தங்களுக்கு நன்றாக இருக்கும் என மக்கள் தங்களினுடைய எண்ண ஓட்டத்தை பதிவு செய்கிறார்கள். மேலும் காலை தொடங்கக்கூடிய இந்த வேளையிலே இப்பொழுது வரை வாகன ஓட்டிகள் எல்லாம் தங்களுடைய வாகனத்தின் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டபடியே சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. பருவமழையை எதிர்நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே வெயிலினுடைய தாக்கம் சமீப காலமாக இருந்து கொண்டிருந்தது. அது தற்பொழுது படிப்படியாக குறைந்து அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழை அந்த பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது பருவமழைக்காக தமிழகம் அந்த இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் மக்களினுடைய அந்த வெப்பத்தை தணிக்கக்கூடிய அந்த வகையாக தான் இருக்கிறது. மேலும் தமிழகத்தை பொறுத்தவரையும் தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் ஒரு நல்ல மழைப்பொழிவை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் வடகிழக்கு பருவமழையை அடுத்த மாதம் நாம் சந்திக்க இருக்கிறோம். அந்த ரீதியில் தற்பொழுது சென்னையினுடைய புறநகர் பகுதிகளிலும் சென்னையிலும் அதிகமான மழை, அதாவது விட்டுவிட்டு தொடர்ந்து பெய்து வருகிறது. சென்னையை பொறுத்தவரை ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி, சைதாப்பேட்டை, மேற்கு மாம்பலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது. சென்னையினுடைய அந்த சூட்டை வெகுவாக இந்த மழை குறைத்திருக்கிறது என்றே சொல்லலாம். இந்த மழை மக்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் ஒரு நல்ல ஒரு சூழலையும் தந்திருக்கிறது. அம்ருத், களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.